தால் சமை என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் அப்படின்னா, வினையாளனின் பெயர் அப்படின்னா, யார் செய்தாங்களோ ஒரு செயலை அவத சொன்னால் வினையாளனின் பெயர். இப்போ சமை என்பது சமைத்தவர், அவர் தான் செய்கிறார், நல்லா தான். பார் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர், அதுபோல் பார் என்பதற்கான பார்த்தவர். யார் செய்கிறாங்களோ ஒரு வினையை அவங்கள சொல்ல தான் வினையாளனின் பெயர். பெரு என்பதன் தொழில் பெயர். அல் தல் வீது வந்தால் அதான் தொழில் பெயர். அப்போ பெறுதல். நினைத்தேன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நினைத்தேனுங்கிறது வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளையாக ஏவலாக இருக்கும், அதனால் நினை அப்படிங்கிறது தான் சரியானது. எழு என்பதனுடைய வினைமுற்று எழுந்தார். ஏன்னா வினைமுற்று அப்படின்னா அது உயர்திணை என்பதை காட்டணும், அக்ரிணை காட்டணும், அல்லது பால் காட்டணும். இங்கே எழுந்தார் என்பது உயர்திணை, எழுந்தார் என்பது புதுப்பால், பலர்பாலை குறிக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வினை முற்று பெற்றதுனால அது வினைமுற்று. சமை என்பதனுடைய வினைமுற்றல் சமைத்தான். இங்கு திணையும் காட்டுது, பாலும் காட்டுது. பயில் என்பதன் வினையச்சம். ஊ வந்தாலே வினையச்சம், ஆ வந்த பேரெச்சம். எனவே பயின்று ஊ வந்திருக்குது வினையச்சம். கூறு என்பதனுடைய விளையாளின் பெயர் கூறியவர், என வினை செய்தவர். தேடு என்பதனுடைய வினையாளனின் பெயர் தேடியவன். ஒளி என்பதன் தொழில் பெயர், அதாவது தல் வரணும் அல்லது அல் வரணும், அப்போ ஒளித்தல். வீசின வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வீசின அப்படிங்கிறது வீசின்னு பெறக்கூடாது. வீசி என்பது கட்டளை அல்ல, வீசு என்பதுதான் கட்டளை என்பது அதுதான் சரியான விடை. இயல்பானது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னா, இயல்பானது அப்படின்னா இயல் அப்படின்லாம் புரியாது, இயல்பு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அந்த இயல்புங்கிற வேர்ச்சொல் ஆண் அது என்ற இடைநிலையும் விகுதியும் செல்கிற போது இயல்பானது அப்படின்னு மாறும். அப்போ இயல்பு என்பதுதான் சரி. வாங்கினார் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. இங்கே வா என்பது கட்டளைச்சொல்லாக இருந்தாலும் வாங்குதல் என்கிற ஒரு வினையை குறிக்கிறது கட்டளைச்சொல் எது அப்படின்னா வாங்கு அப்படிங்கிறது தான். பூண்டார் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. இங்கே பூன் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், பூ அல்ல. பூன் அப்படின்னா அது பூன் இட்டு ஆர் என்பதும் பூண்டான்னு வருது. நடக்கின்றான் இதனுடைய வேர்ச்சொல் நட, கட்டளை சொல்ல வரணும். சென்றான் என்ற சொல்லுடைய வேர்ச்சொல் செல் அப்படின்னு தான் வரணும். அப்போது இந்த நடக்கின்றான், பூண்டார், வாங்கினார், சென்றான் இவை எல்லாமே கட்டளை சொல்ல வருது பாருங்கள். வாங்கு, பூன், நட, செல் இதுதான் வேர்ச்சொல். எனவே இது போன்று நீங்கள் வினையாளரின் பெயரையும் அல்லது வினையச்சம் பெயரச்சத்தை தெரிந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.